இன்றைக்கி பையனை ஸ்கூலில் கூப்பிட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு 2 விஷயம் நடந்ததுங்க. பார்த்ததுமே எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுங்க. ஒரு நிமிஷத்தில் பயந்து போயிட்டேன். என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் முழிச்சு போய் நின்று பார்த்துட்டு இருந்தேங்க. நானும் பையனும் எப்போவுமே ஸ்கூலுக்கு நடந்து தான் போயிட்டு வருவோம். அப்படி போகும்போது பின்னாடி யாரோ ரொம்ப கத்துற மாதிரி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாங்க. பார்த்தா ஒரு குட்டி பையன் நடு ரோட்டில் ஓடிட்டுருக்கான். எதிரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டி வருதுங்க. பின்னாடி இருக்கவங்க எல்லாம் கத்தி கூப்பிட்றாங்க. வாடா வாடான்னு அந்த பையன் வரவே இல்லை. அவன் பாட்டு ஓடிட்டு தான் இருக்கான். பின்னாடி இருந்த எல்லாரும் ஓடி போய் அந்த பையனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் தாங்க. விட்டுருந்தா அந்த பையனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கும், இல்லை ஏதாவது ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்டால் எதுக்குடா ஓடனன்னு, எதிரில் தாத்தா என்னை வந்துருந்தாங்க, அதில் பார்க்கறதுக்காக ஓடணுன்னு சொல்கிறான். கொஞ்சம் இப்படியெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருக்குங்க. சரி இப்படி நடந்துச்சு. அந்த பயத்திலே பையனை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து திரும்ப வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயங்க. ஒரு அப்பா வந்து பையனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க போல். அவங்களும் வேலைக்கு போன போல் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. அந்த பையனும் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருந்தான். ரோடு இப்படி கிராஸ் பண்ணி வரேன்னு வரும்போது பேலன்ஸ் பண்ண முடியாமல் வண்டியை கீழே விட்டுட்டாங்க. பையனும் விழுந்து அவங்களும் விழுந்து ஒரு நிமிஷம் அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் ஓடி போய் அப்புறமா வண்டியை தூக்கி பையனை பார்த்தாக்க நல்ல வேளை பையனுக்கு எதுவும் ஆகலைங்க. என்னதான் ஸ்கூல் போகணும், ஆஃபீஸ் போகணும், டைம் ரொம்ப அவசரமாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்புனா இந்த மாதிரி விபத்து நடக்கிறத நம்ம தவிர்க்கலாங்க. மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க. அவ்வளோ வண்டி, பஸ்ஸு, கார்னு நிறைய வெஹிக்கிள் போயிட்டு தான் இருக்குங்க. நம்ம தாங்க பார்த்து போகும்போது ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்து வரணுங்க. ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறவங்கன்னு அப்படி எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சு முன்னாடியே கிளம்புனா தாங்க பொறுமையாக நிதானமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வந்து சேர முடியும். அந்த அளவுக்கு இருக்குங்க. நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகிற வழி இல்லை ஸ்கூல் ஏதாவது இருந்தாலோ, இல்லை ஸ்கூல் போகிற பசங்க யாராவது ரோடு கிராஸ் பண்ண நின்றுட்டு இருந்தாலும் தயவு செய்து வண்டியை நிறுத்தி கொஞ்சம் நிதானமாக போங்க. இதுதாங்க நமக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் ரொம்பவே நல்லது. முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாருங்கள். நம்ம பிள்ளைங்கள நம்ம தாங்க பத்திரமா பார்த்துக்கணும். கேர்ஃபுல்லாக இருங்க.